உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 10 கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த பெருமை எங்களுடைய தலைவர் அவர்களை சாரும். ஆனால் இந்த முறை அந்த திட்டத்தை பார்த்தேன். அந்த திட்டத்திற்காக மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் கழக தலைவர் அவர்கள் நிறைவேற்றிய பணிகள் 1408. அதற்காக ஒதுக்கிய பணம் 15466. மாண்பு பேரவைத் தலைவர் அத்தனை கோடி. அதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்கவில்லை. ஆனால் உங்கள் தொகுதி முதலமைச்சர் என்று சொல்லி அனைத்து தொகுதிகளுக்கும் அந்த திட்டத்தை கொடுத்தார். காரை கொடுப்பவர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் திட்டம் கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பொழுது திரும்ப எல்லாருமே காரை பத்தியே சொன்னாங்க. ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன், அது ஒன்றும் சொந்தமாக யாரும் கிடையாது. 5 வருஷம் தான் பயன்பாட்டுக்கு தான் காரு. ஆனா திட்டம் என்பது அதோடைய வேர் வரை மக்களினுடைய வாழ்வாதாரம் வரை அது முழுமையாக போகுது. அது ரிட்டர்ன் ஆகாது. காரு ரிட்டர்ன் ஆயிடும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்றைய மானிய கோரிக்கை சார்ந்து நேரம் ஆல்ரெடி ஓடிக்கிட்டே இருக்கிறது. பள்ளி கல்வி உயர்கல்வி சார்ந்து அந்த விஷயங்கள் அண்ணன் கோருகிற பொழுது அன்றைய தினம் அது குறித்து பதிலளிக்கும்.